திடீரென்று ஆட்டோவில் 3 குழந்தைகள் அடிபட்டு அன்கான்ஷியஸாக மருத்துவமனையில் அட்மிட் பண்ணுறாங்க. அந்த 2 குழந்தைகளோட அம்மா நாங்கள் சென்னைக்கு எடுத்து போயே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் சொன்னேன், இல்லை, புதுச்சேரி அரசாங்க மருத்துவமனை சிறந்த மருத்துவமனையாக இருக்கிறது, நீங்கள் சென்னைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ள குழந்தைங்க உயிர் போயிடும். இல்லை, அரசாங்க மருத்துவமனை எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை, நாங்கள் இந்த குழந்தைங்களை எடுத்துகிட்டு போய் தான் ஆவோன்றாங்க. அரசாங்க மருத்துவமனை மருத்துவர்கள், மேடம் இனிமேல் நீங்கள் இன்டர்ஃபியர் பண்ணாதுங்க, ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா, குழந்தைங்களுக்கு எதாவது ஆச்சுன்னா நம்மளை ப்ளேம் பண்ணுவாங்க, நீங்கள் இவ்வளவு ஸ்டப்பானா நீங்கள் இருக்கணும். நான் சொன்னேன், குழந்தைகள் உயிர் தான் எனக்கு முக்கியம், எனக்கு பேர் முக்கியம் இல்லை. மருத்துவர் என்ற முறையில் இந்த குழந்தைங்களை இவங்க இங்கேருந்து எடுத்துகிட்டு போனாங்கன்னா குழந்தைங்களோட உயிரை காப்பாற்றவே முடியாது. அதே நேரத்தில் இங்கே உள்ள மருத்துவர்கள் காப்பாற்ற முடியும்னு நினைவு தப்பிய குழந்தைகள், தலை முழுவதும் இரத்த காயம் இருந்த குழந்தைகள், 3 மருத்துவர்களை கூப்பிடுறேன். நீங்கள் சென்னைக்கு எடுத்துகிட்டு போகிற மருத்துவமனையில் இதே படிப்பு படித்த டிஎம் நியூராலஜி படித்தவங்களும் நியூரோ சர்ஜரி தான் இருப்பாங்க. 3 மருத்துவர்களை நாங்கள் புதுவையில் வைத்திருக்கிறோம். இவங்க சர்ஜரி பண்ணுவாங்க, நிச்சயமாக உங்கள் குழந்தைகளை காப்பாற்றுவார்கள். இந்த இடத்திலிருந்து குழந்தைகளை எடுத்துகிட்டு போனீங்கன்னா குழந்தைகள் உயிருக்கு நான் கேரண்டி சொல்ல முடியாது. இல்லை டாக்டர், நாங்கள் அரசாங்க மருத்துவமனை மேலே நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை வைத்து நீங்கள் உடனே சர்ஜரிக்கு ஒப்புக்கொள்ளுங்கள் என்று சர்ஜரி செய்தார்கள். அந்த குழந்தைகள் ஆக மலர்கள் போல இன்று பிழைத்து எழுந்து அந்த மொட்டை தலையோடு என்னை வந்து வாழ்த்தியது இருக்குது. அந்த அம்மா அப்பா என் காலில் விழுந்தது பாருங்கள்.